ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பிரெட் அண்ட் பொட்டேட்டோ இருக்கா? இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் ஒரு டிப்ஸோடு ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஈவினிங் அவங்களோட சேர்ந்து இந்த ஸ்நாக்ஸை செய்யுங்க. ஸோ அவங்களுக்கு இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கு, உங்களுக்கு வேற ஈஸியாகிடும். நான் இன்னைக்கு என்னோட டாட்டர் கூட தான் நான் இந்த ஸ்நாக்ஸை செய்ய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அளவு ஸ்லைஸில் ஒரு 5 ஸ்லைசஸ் ப்ரெட்டை நான் பவுட்ரு பண்ணி ப்ரெட் க்ரம்ஸாக எடுத்திருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரெட்டு க்ரம் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து அதை இப்போ மேஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட டாட்டர் மேஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மேஷ் பண்ண பொட்டேட்டோஸில் நம்ம அடுத்து ஆட் பண்ண போகிறது 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறமா 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், தென் சாட் மசாலா ஆப்ஷனல் தான், வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு கேரட், இது என்னோட டாக்டர் தான் துருவி கொடுத்தாங்க. நீங்கள் தோல் மட்டும் சீவி கொடுத்தீங்கன்னா அவங்க அழகாக துருவி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஃபுல் கேரட்டு அதோட துருவல். அப்புறமா கொத்தமல்லி தலையை நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி போகும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுல் பிக் ஆனியன், அதையும் சின்னதாக சாப் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், எதர் அதை நம்ம துருவி போடலாம், இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ், நான் ஒரு 4 to 5 கைப்பிடி அளவு பிரெட் க்ரம்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு போடவே தெரியும் எவ்வளோ வேணும்னு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி, ஸோ இந்த உருட்டுற பதத்துக்கு வந்துச்சுன்னா ரெடி. ஸோ நீங்கள் இப்போவே இந்த ஸ்நாக்ஸு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை பக்காவாக ஃபுல் ஸ்நாக்ஸ் அப்படியே பண்ணணுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மைதா, அடுத்து 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் வாட்டரி பதத்தில் இருந்தால் போதும், ரொம்ப கட்டியாகவும் இல்லை, ஓவர் வாட்டரியாகவும் இல்லை, அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் இந்த பேனை வச்சுட்டேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு, இது நீங்கள் டீப் ஃப்ரை எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே ஷாலோ ஃப்ரை பண்ணுறது தான் விரும்புவேன். ஸோ ஷாலோ ஃப்ரை பண்ண வேண்டிய ஆயில் ஊற்றியாச்சு. ஸோ கட்லெட் எடுத்து கையில் உருட்டிட்டு இந்த மாதிரி ஒன்றா அடுப்பில் போட்டுக்கோங்க. இது நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கூட உருட்டி பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு கட்லெட் ஷேப்பில் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ ஒன் சைடு வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு, ஸோ லைட்டாக பொன்னிறமானதும் உங்களுக்கே தெரியும், லைட்டாக மேலே தட்டி பார்க்கும்போது கிறிஸ்பி மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சு நடுவில் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸும் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் உள்ளே பிச்சு பார்க்கும்போது உள்ளே சாஃப்டாக, வெளியில் லைட் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். செம்ம டேஸ்டான ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அப்புறமா மீதி உங்களுக்கு உள்ள ஸ்டஃபிங் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு செய்யுங்க.